மாண்புமிக்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் ஒரு இயக்கத்தின் மாபெரும் தலைவராக இயக்கத்தை ஆளும் கட்சியாக மாற்றிய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை தமிழக வெற்றி கழகத்துடன் இணைத்திருக்கிறார்கள். மாண்புமிக்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் முதுகெலும்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களின் தலைமையில் உயர்ந்த மனிதன், உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் முன்னிலையில், உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் முன்னிலையில், செங்கோட்டையன் அவர்கள் மூத்த பழம்பெரும் அமைச்சர்கள் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் என் இறுதி மூச்சு வரை பயணிப்பதாக இணைந்திருக்கிறேன். வரும்பொழுது கேட்டார்கள், இணைவதற்கு வருகிறீர்களா என்று. பிரிந்திருந்தால் தானே இணைவதற்கு. முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்பே லியோ வெற்றி விழாவில் ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் the only one alternative தமிழகத்தின் நாளைய தீர்ப்பு என்று பிரகடனப்படுத்தியிருந்தேன். சந்திக்க இயலவில்லை. ஓரிரு நாளில் முதல்வரை சந்திப்பேன். அதிகம் பேச விரும்பவில்லை. பொதுச் செயலாளர் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார்கள், தாங்கள் கேட்டிருப்பீர்கள். எனவே நாளைய தமிழகம், இன்றைய தமிழகம் எப்போதும் மிகச்சிறந்த முன்னேற்ற பாதையில் பயணிக்க, ஆண்டாண்டு காலம் வெற்றியை நோக்கி பயணிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் கருத்தை வெளிப்படுத்துவேன். நன்றி. இதுக்கப்புறம் இது ஒரு கேள்வி தேவையா? முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். எப்படிங்களா மனம்? நான் இதுவரைக்கும் அதுக்கு தானே பதில் சொன்னேன். இருந்தால் தானே இணைவதற்கு, இணையாதிருந்தால் தானே இணைவதற்கு. அம்மணி அவர்களுக்கு தான் சொன்னேன். நன்றி. இது நிச்சயமாக மிகப்பெரிய புரட்சி. தமிழக முன்னேற்ற பாதையில் பயணம். அவருடைய முயற்சிகள் எல்லாம் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக அப்படியே ஒடுக்கப்பட்டது. அதையும் மீறி ஒரு தனி மனிதனாக நின்று அனைத்து தடைகளையும் உடைத்து மக்கள் மனதிலே இடம் பிடித்து இன்று ஒரு இயக்கத்தின் மாபெரும் தலைவராக மட்டுமில்லாமல் அந்த இயக்கத்தை ஆளும் கட்சியாக மாற்றிய மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். அது என்ன அதிசயம்னா, உலகத்துல 7 அதிசயம் தான் சொல்லுவாங்க. 8வது அதிசயம் என்னன்னா, கட்சி தொடங்கி 2 வருடங்களில் ஒரு இல்லத்திலே இளையவர்கள், இளைய சமுதாயம், முதிய சமுதாயம் என அனைத்து தரப்பு மக்களின் வாக்குகளையும் பெற்ற ஒரே தலைவர் திரு விஜய் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, விசில் என்ற ஒரு சத்தத்தை வைத்து, விசிலை வைத்து ஒரு விரல் புரட்சியை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார். இது சாதாரண வெற்றி அல்ல, இது ஒரு தலைமுறை மாற்றத்தின் வெற்றி. இதுவரையில் இருந்த தலைமுறைகள் எல்லாம் வேறு மாதிரியான அரசியலை கொண்டு சென்று கொண்டிருந்தது. இந்த தலைமுறை மாற்றம் என்பதனை இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த ஒரு கட்சியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நாம் இந்த இளைஞர்களோடு பயணிக்க வேண்டும் என்ற முடிவோடுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய பாதையிலே நாங்கள் பயணிக்க விரும்பி, நானும் எனது கட்சியை சேர்ந்த ஒரு சில மாவட்ட நிர்வாகிகளும் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். எங்களை அற்புதமாக வரவழைத்து
வந்த உடனே ஸ்வீட்டு காரம் எல்லாம் கொடுத்தாங்க, அழகா பார்த்துக்கிட்டாங்க. வேற ஆள் மாதிரியே எங்களை நினைக்கல, அழகாக அமர வைத்து அழகாக மரியாதை கொடுத்து அந்த குடும்பத்திலே எங்களை ஐக்கியம் செய்து கொண்டார்கள். அப்படி செய்து கொண்ட முன்னிலையாளர்களாக இருந்து எங்களை வழிநடத்தி எங்க கட்சியில் இணைத்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர், மரியாதைக்குரிய செயலாளர் அண்ணன் குஷி ஆனந்த் அவர்களுக்கும், உடனிருந்து பணியாற்றி எங்களுக்கெல்லாம் மாலைகள் அணிவித்து எங்களுக்கு உறுப்பினராக இணைத்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனன் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர், கல்வி அமைச்சர், அருமைக்குரிய சகோதரர் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கும், உணவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், எனது கொங்கு மாவட்டத்தை சேர்ந்த எங்களுடைய அண்ணன், எங்கள் வழிகாட்டி அண்ணன் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக தவேக தொடர்ந்து வரும் தேர்தல்களில் அற்புதமான வெற்றியை, இந்த இந்தியா பாராத அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை, பாரதத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உயரும் ஒரு நிலையை உருவாக்கப் போகிறது. நாங்களும் உடனிருப்போம், மக்களுக்காக உழைக்க நாங்களும் தயாராகி இருக்கிறோம். தவேகாவில் இணைந்து விட்டோம். நன்றி, நன்றி, நன்றி. இன்று நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை தமிழக வெற்றி கழகத்துடன் இணைத்திருக்கிறார்கள். கடந்த 6 மாதத்துக்கு முன்னதாக நான் என்னை நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திலே இணைத்துக் கொண்டு அதன் பின்பு கம்பம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு கம்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஆனேன். அதன் பின்பு 5 மாநிலங்களில் நமது மக்கள் முன்னேற்ற கழக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை பொறுப்பாளர்கள் தலைவர் பார்மா கணேசன் அவர்களுடைய தலைமையிலே போட்டு இன்று அந்த பொதுக்குழு செயற்குழு முடிவின்படி நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சுமார் 3000 பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் இன்று கட்சியை இணைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் அங்கிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை இணைக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.